மன்னா என்னவென்றால், அதி சீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. பாருங்க, அதி சீக்கிரத்திலே தேவன் நம்மளுடைய உபத்திரவமான இந்த பாதைகளை அவர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, அதி சீக்கிரத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சபையே, அதி சீக்கிரத்திலே தேவன் எல்லா போராட்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மாற்ற போகிறார். அதி சீக்கிரத்தில் எல்லா உபத்திரவமான காரியங்களையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில முடிவுக்கு கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த கடுமையான பாதைகளை நாம் நடந்து கொண்டிருக்கிறோம், நான் விசுவாசிக்கிறேன், இனி அந்த பாதைகளை நாம் திரும்பி பார்த்தாலும் காண போகிறது அல்ல. திரும்ப அப்படிப்பட்ட பாதைகளுக்குள் நாம் பிரவேசிக்க போகிறது அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த செய்திக்கு விசுவாசம் என்கிற அந்த அந்த பெரும் ஆசீர்வாதத்தினுடைய அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள பாருங்க, நமக்கு ரொம்ப இன்னைக்கு விசுவாசம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த செய்தி ஒரு பெரிய இம்பாக்ட் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, இப்போ நடந்து வருகிற இந்த போராட்டம் நிறைந்த பாதைகள், இது இனி நீங்க திரும்பி பார்த்தாலும் பார்க்க போகிறதல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் என்னவென்றால், அதி சீக்கிரத்திலே தேவன் நம்முடைய போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வர போகிறார். நம்முடைய வாழ்க்கையில வீசி கொண்டிருக்கிற பெருங்காற்றுகள், நம்ம வாழ்க்கையில மோதி கொண்டிருக்கிற அலைகள், நம்மை கவிழ்க்கத்தக்க நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் காணப்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைகள், தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். அதி சீக்கிரத்திலே இவைகள் எல்லாம் காணாமல் போக போகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய உபத்திரவங்களுக்கு, பிரச்சனைகளுக்கும் தேவன் தீர்வை கொண்டு வருவார். இன்று மலையை போல, ஒருவேளை இன்றைக்கு மலையை போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு முன்பதாக ஒரு பலம் வாய்ந்த ஒரு காரியமாய் காணப்படலாம். மலையை போல் அந்த பிரச்சனையும் உபத்திரவங்களும் உயரமாக, ஒருவரும் தீர்க்க முடியாத அளவுக்கு பலம் வாய்ந்ததாக, உயரமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு இருக்கலாம் எனக்கு அன்பானவர்களே. ஆனாலும் தேவன் அந்த மலை போல் இருக்கிற பிரச்சனைகளை பனியை போல் உங்க வாழ்க்கையிலிருந்து அகற்ற போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதி சீக்கிரம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் பனியை போல நீக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட என்னால நடக்க முடியல பிரதர், ஒரு நாள் கூட என்னால சந்தோஷமாய் கடக்க முடியல, நான் அநேக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன், எந்த திசையிலையும் பிரச்சனைகள் என்னை நோக்கி குத்தி கொண்டிருக்கிறது. நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், அதி சீக்கிரத்துல நீங்க போகிறது. ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்துல தேவன் அத்தனை பிரச்சனைகளையும் அவர் தீர்வுக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. உங்களுடைய உபத்திரவமான அந்த காரியங்களை இனி நீங்கள் காணாதபடிக்கு தேவன் அந்த உபத்திரவங்களை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து வேரோடு பிடுங்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அன்பானவர்களே? ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திக்கிற பிரச்சனைகள் என்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நான் உமக்குள் சந்தோஷப்பட முடியாதபடி, நான் உமக்குள் களி கூற முடியாதபடி, அந்த பிரச்சனைகள் என் வாழ்க்கையில பெரும் துக்கத்தை ஏற்படுத்துகிறது. சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்லுகிறார், அந்த உபத்திரவங்களை நான் பனியை போல கரைய பண்ணுவேன், பனியை போல நான் அதை அகற்றி போடுவேன், என் மகனே மகளே என்று தேவன் சொல்லுகிறார்.
அதி சீக்கிரத்துல நீங்க போகிறதுங்களா? ஹல்லேலூயா! அதி சீக்கிரத்துல நீங்க போகிறது. அந்த உபத்திரவங்கள் தேவன் நம்மோடு கூட துணை நிற்கிறார். ஹல்லேலூயா! எல்லா பிரச்சனைகள், எல்லா குழப்பங்கள், எல்லா போராட்டங்கள் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா! எத்தனை பேரால விசுவாசிக்க முடியுது பாருங்க. நான் முன்னமே சொல்லிட்டேன், இந்த செய்திக்கு ரொம்ப விசுவாசம் தேவை. விசுவாசத்தின் அளவை தேவன் பார்த்துத்தான் இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா! உங்களுடைய இருதயம் சொல்லும் நம்பாத, உங்களுடைய உணர்வு சொல்லும் இது இப்படிதான் இருக்கும், மாறாது என்று. ஆனா நான் சொல்றேன், அதி சீக்கிரத்திலே நீங்க போகிறது எல்லா உபத்திரவங்களும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அதி சீக்கிரத்திலே நீங்கும் உங்களுடைய எல்லா உபத்திரவங்களும். காரணம் என்ன? இயேசு சொன்னதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று தேவன் சொன்னாரு. தகப்பனுடைய வார்த்தையை இன்றைக்கு நினைவில் கொள்ளுங்கள், அதை மறந்து போகாதீர்கள். இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டுதான், இந்த உலகத்தில் நமக்கு பிரச்சனை உண்டுதான். நாம் செல்லுகிற ஒவ்வொரு பாதைகளிலும் இடுக்கமாய் நெருக்கமாய் வெளிச்சம் நிறைந்த ஒரு பாதை இல்லாமல் அப்படியே குறுகலாக்கப்பட்டு கரடு முரடாக பல காரியங்கள் எதிர்ப்போடு கூட இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா பிரச்சனைகளையும் இயேசு ஜெயத்தை பெற்றுக் கொண்டாரே, அவைகளை நினைவில் கொள்ளுங்கள் என் அன்பு சபையே. ஹல்லேலூயா! பிரதர், என்னுடைய வாழ்க்கையில தோல்விக்கு மேல தோல்வி, போராட்டங்களுக்கு மேல போராட்டம், பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை, இவைகளை நினைத்து நான் சோர்ந்து போய் காணப்படுகிறேன் என்று சொல்லுகிறேன். அன்பு சபையே, தேவன் உன்னோடு பேசுகிறார். நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் சகல போராட்டங்களையும் மேற்கொண்டேன். அதே போல தோல்வி அடைந்திருக்கிற உன்னையும் நான் ஜெயத்தின் பாதையிலே நடத்தி செல்லுவேன் என்பதை பரிசுத்த ஆவி உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா! உன்னையும் நான் மேற்கொள்ள வைப்பேன். ஹல்லேலூயா! ஜெயத்தின் பாதைகளில் உன்னை நான் நடத்துவேன் என்பதை தேவன் சொல்லுகிறார். போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போய் தலை மேல கையை வைத்து போதும் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தை தேவன் விரும்பவில்லை. ஒவ்வொரு போராட்டங்கள் மலையை போல் இருந்தாலும் அவைகளை விசுவாசத்துடன் மிதிக்கத்தக்க வல்லமையை தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது அந்த போராட்டங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என் அன்பு சபையே. ஹல்லேலூயா! கவலைப்படாதிருங்கள். ஆதி சீக்கிரத்துல நீங்க போகிறது நம்முடைய உபத்திரவத்தின் நாட்கள். ஹல்லேலூயா! அதி சீக்கிரத்திலே எவ்வளவு விசுவாசிக்கிறீர்களோ அந்த நாட்கள் அதி சீக்கிரத்திலே கடந்து வர போகிறது. அன்றைக்கு மோசே என்கிற அந்த தேவ மனுஷன் வாலிபன் என்கிற ஸ்டேஜில் இருந்து அவர் பெரியவனாக வளர்ந்தார். அப்போ அந்த எபிரேயர்கள் சுமை சுமக்கிற அந்த காரியத்தை அவரால் பார்க்கவே முடியல. அந்த எபிரேயர்கள் அந்த எகிப்தியனுடைய கையில அடி வாங்கிறதை அவருடைய ரத்தம் பார்த்து சும்மா இருக்கல. அவருடைய ரத்தம் கொதித்தது, கோபம் வந்தது. எப்படி என் சகோதரனை நீ கை வைக்கலாம்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் மோசே பார்த்தார், ஒருவரும் இல்லை என்று சொல்லி அந்த எகிப்தியனை அந்த மோசே கொன்று போட்டார், வெட்டினார். அதை கொண்டு போய் யாருக்கும் தெரியாமல் மணலிலே புதைத்து வைத்தார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, ஒரு மனுஷனுடைய கஷ்டத்தை பார்க்கும்போது ஒரு மனுஷனால தாங்கி கொள்ள முடியவில்லை. அதே அவருடைய இரத்த சம்பந்தப்பட்ட உறவு அடி வாங்கி கொண்டிருக்கும் பொழுது, சகோதரர்களாகிய அவர் அடி வாங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த மோசேயால் அதை பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. அவருடைய ரத்தம் கொதித்தது, அவருக்கு கோபம் வந்தது. ஒருவரும் இல்லைன்னு சொல்லி அவரை வெட்டி புதைத்து போட்டார். ஹல்லேலூயா! அந்த மனிதனுடைய உபத்திரவத்தை பார்க்க முடியாமல் அவனுக்கு உதவி செய்ய இன்னொரு மனுஷனுடைய சுயம் எழும்பும் என்றால் இன்றைக்கும்
இயேசு நம்மளோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். நாம் சென்று கொண்டிருக்கிற இந்த உபத்திரவத்தின் பாதைகளை அவர் பார்த்து கொண்டு நீ சும்மா இருக்க போகிறதல்ல, அவர் கொதித்தெழும்புவார். ஹல்லேலூயா. மண்ணிலே அன்றைக்கு மோசே புதைத்து போட்டது போல ஒவ்வொரு நம்முடைய உபத்திரவங்களையும் கர்த்தர் இன்னைக்கு மண்ணிலே புதைத்து போடும்படிக்கு தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வை தேவன் கட்டளையிட போகிறார். உங்களுடைய உபத்திரவத்தை பார்க்கிறார், உங்களுடைய கண்ணீரை அவர் காண்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் குமரி கொண்டிருக்கிற காரியங்கள், புலம்பிக் கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியும். நம்முடைய உபத்திரவங்களை காண்கிற தேவன் அத்தனை உபத்திரவங்களையும் மண்ணிலே அவர் புதைத்து போட போகிறார். சத்ரு நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கிற அத்தனை உபத்திரவங்களையும், அத்தனை பிரச்சனைகளையும், அத்தனை சிக்கல்களையும், அத்தனை தலைவலிகளையும் தேவன் வேரோடு பிடுங்கி இன்னைக்கு புதைக்க போகிறார். ஹல்லேலூயா. யாருக்காக? உனக்காக, எனக்காக. எனக்கு அன்பானவர்களே, தேவன் ஆதி சீக்கிரத்திலே இந்த உபத்திரவத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். நான் சொல்றேன், எத்தனையோ நாள் இதை குறித்து தேவன் பேசி இருக்கலாம். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் பெரிதளவுக்கு இப்படி இந்த குறுகலான இந்த மாதத்தினுடைய நாட்கள்லயே ஏதோ தலைக்கு மேல ஓடுற மாதிரி பிரச்சனைகள் ஏன் இவ்வளவு காணப்படுகிறது? ஏன் ஏதோ இத்தனை நாள் இல்லாத ஏதோ ஒரு காரியங்களை இப்போ நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இத்தனை நாள் நான் பார்க்காத பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. ஆனா இந்த மாதம் ஏதோ ஒரு பெரும் தலைவலியோடு நான் இந்த பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு வருகிறேனே. ஆம், தெய்வன் அவைகளை வேரோடு பிடுங்க போகிறார். சத்துருவுக்கு தெரியும், தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. நான் விசுவாசித்து சொல்றேன், எந்த பிரச்சனைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, அது கடன் பிரச்சனையோ, குடும்பத்துல பிரச்சனையோ, பிள்ளைகள் வாழ்க்கையில பிரச்சனையோ, ஊழியங்கள பிரச்சனை, எந்த பிரச்சனையால இருந்தாலும் சரி, தேவன் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக அதை புதைத்து போடுவார். ஒருவனும் திரும்ப அதை பார்க்க முடியாதபடி, ஒருவனும் திரும்ப அதை தோண்ட முடியாதபடிக்கு தேவனே அந்த காரியத்தை, உபத்திரவங்களை அன்றைக்கு மோசே புதைத்து போட்டது போல தேவன் இன்றைக்கு உங்களுக்காக செய்வார். நீங்கள் படுகிற வேதனையை அறிவார். உடைய உபத்திரவத்தை சீக்கிரம் மாற்றி போடுவார். கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் மோசே ஐயாவை சந்தித்தார். அந்த முச்செடி அக்கினினால் ஜுவாலித்தும் எரிந்தும் அது வெந்து போகாமல் இருக்கும் காட்சியை மோசே என்கிற தெய்வ பக்தர் பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்னார், மோசே, உன் கால்களில் இருக்கிற அந்த பாதரட்சியை கழற்றி போடு. மோசே உடனே கழற்றி போட்டார். பாருங்க, இந்த மோசே ஐயாவால அந்த தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியாமல் அப்படியே தன் முகத்தை தன்னுடைய அங்கியை வைத்து மூடிக்கொள்ளுகிறார். அப்போ கர்த்தர் முதலாக மோசே ஐயாவிடம் பேசுகிறார். மோசே, எகிப்தில் இருக்கிற என்னுடைய ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். என் ஜனம் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். என் ஜனம் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் மோசே ஐயா அவங்களுடைய பாரம், அவங்களுடைய சுமை எல்லாத்தையும் குறித்து பேசினாலும் ஒரு வார்த்தை அழுத்தம் திருத்தமாக தெய்வ மனுஷனிடம் சொன்ன காரியம் என்னன்னா, அவர்கள் என் ஜனம் அப்பா. ஹல்லேலூயா. என் ஜனம் படுகிற வேதனை, என் ஜனம் படுகிற அந்த அவஸ்தை, என் ஜனம் படுகிற அந்த நிந்தை, ஹல்லேலூயா, அவர்கள் படுகிற கூக்குரல் வேதனைகளை நான் கேட்டேன், அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நீ என் பிள்ளை, நீ என் மந்தை. ஹல்லேலூயா. நான் உன் உபத்திரவத்தை குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன்.
உபத்திரவத்தின் குகையிலே இன்று இருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. அங்கேயும் உங்களை வந்து தெரிந்து கொள்ள ஒரு தேவன் இருக்கிறார். அந்த உபத்திரவத்தின் குகையில் இருந்து இயேசு உங்களை வெளியே அழைத்து கொண்டு வருவார். ஹல்லேலூயா! எத்தனை பேருடைய வாழ்க்கையில, தேவனே, இனியும் பிரச்சனைகளை சுமக்க எனக்கு பலன் இல்லப்பா, இனியும் பிரச்சனைகளை பார்க்க எனக்கு பலன் இல்ல ஆண்டவரே, இனியும் அந்த பிரச்சனைகளை எனக்கு கொடுக்காதிரும். நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரனாய், உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்ட தேவன், உபத்திரவத்தின் குகையிலிருந்து வெளியே அழைத்து வரும் தேவன், அவர் சகல உபத்திரங்களையும் உங்களுக்கு மாற்ற போகிறார். எல்லாம் விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசம் இருந்தால் தலைக்கு மேலே பலமாய் பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, எவ்வளோ நாள் பொறுத்து கொண்டீங்க? இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா! அதி சீக்கிரத்துல தேவன் நம்முடைய உபத்திரவங்களை முற்றிலும் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா! எல்லா பிரச்சனைகளும் முடிய போகுதுங்க. ஆமென். எல்லா தலைவலி நமக்கு முடிய போகுது. ஹல்லேலூயா! எல்லா கடுமையான முற்கள் நம்மளை குத்தி கொண்டிருக்கிறதெல்லாம் முடிய போகிறது. கவலையப்படாதீங்க. கர்த்தர் உங்களை செம்மையாய் வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை செம்மையாய் நடத்துவார். கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா! தேவன் என்னோடு பேசினார். என் மகனே, என் அன்பு சபையை பார்த்து நீ சொல், அவருடைய உபத்திரவத்தை குறித்து நீ பேசு. அந்த உபத்திரவத்தை கண்டவர்கள் சோர்ந்து போய் மனமடிவாக்கி கொண்டு அவருடைய முகத்தில் இருக்கிற கலையை இழந்த வண்ணமாக அந்த உபத்திரவத்தையே நினைத்து கொண்டு இருக்கிறாங்களே, நான் பார்த்து கொள்வேன் என்பதை நீ போய் சொல் என்று தேவன் சொன்னார். தேவன் பார்த்து கொள்வார். கரமையத்தி சொல்லுங்க, நீங்க பார்த்து கொள்வீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்க பார்த்து கொள்வீங்கன்னு எனக்கு புரியும். என் உபத்திரவத்தை காண்கிற தேவன் என்னுடைய எல்லா தலைவலியிலும் இருந்து எனக்கு விடுதலை தார். என் அன்பு சபையை தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான். இதோ நான் உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். என் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கும் கூட நான் உன்னை விடுவிப்பேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் இருந்து நான் உன்னை வெளியே அழைத்து கொண்டு வருவேன். உன்னுடைய சகல உபத்திரவத்தின் முக்காடுகளை நான் நீக்கி போடுவேன். ஹல்லேலூயா! பல பிரச்சனைகளுக்கு நீ தீர்வை காண்பாய். ஏனென்றால் நான் அவைகளுக்கு தீர்வை கட்டளையிடுகிற உன் தகப்பன், உன் பரிகாரி, உன் தேவன். உன்னுடைய முகத்திலே நான் சிரிப்பை பார்க்க விரும்புகிறேன் என்பதை தேவன் சொல்லுகிறார். நீ அழுது கொண்டே இருந்தது போதும், நீ அழுது முகம் இருளானது போதும், நான் பார்த்து கொள்ளுகிறேன். உன்னுடைய முக்காட்டை நீக்கிக்கொள். நான் உன்னை புடமிட்டேன். நான் இமை பொழுது உன்னை கைவிட்டேன். ஆனாலும் என் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை நான் சேர்த்துக் கொள்ளுவேன். உன்னை கைவிட மாட்டேன். முழு இருதயத்தோடு நீ என்னை தேடுவாய் என்றால் உன்னை புடமிடுகிற நாட்களுக்கு நான் முற்றுப்புள்ளி வைப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! விசுவாசத்தோடு வாயை திறந்து சொல்லுங்கள், ஆதி சீக்கிரத்துல நீங்க போகிறது என்னுடைய உபத்திரவங்கள். ஹல்லேலூயா! நீங்க விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது உங்களை கட்டி இருக்கிற கட்டுகள் எல்லாம் அவிழ போகிறது. எல்லாம் விசுவாசத்தோடு சொல்லலாமா? ஆதி சீக்கிரத்திலே தேவன் என்னுடைய உபத்திரவத்தை நீக்க போகிறார். ஹல்லேலூயா! 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 ஒரு நாள் வந்துச்சு, ஆபிரகாமுக்குள்ள ஒரு பெரிய சோர்வு.
ஆபிரகாமுடைய சிந்தனை எல்லாம் வாக்குத்தத்தத்தை மறந்துருச்சு. அப்ப பாருங்க, ஆண்டவர் ஒரு சின்ன பிள்ளை கிட்ட பேசுற மாதிரி கர்த்தர் ஆபிரகாமோடு கூட எப்படி பேசினார் தெரியுமா? ஆபிரகாம், கம் அவுட். ஒரே வார்த்தை, ஹல்லேலூயா. ஆபிரகாம், இந்த டென்ட்டுக்குள்ள உட்கார்ந்தது போதும்பா, இந்த டென்ட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வாப்பான்னார். இப்ப என்னன்னா, இந்த டென்ட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு ஆபிரகாம் அவருடைய இருதயத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தை கர்த்தர்கிட்ட தான் பேசுறாரு. ஆனா ஆண்டவருக்கு ஆபிரகாம் டென்ட், அந்த கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து, அந்த குடிசையில உட்கார்ந்து, அந்த திரைகள் நடுவில் உட்கார்ந்து, அது உள்ள உட்கார்ந்துட்டு பேசுறது தேவனுக்கு பிடிக்கல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? டென்ட்டை விட்டு நீ வெளியே வா அப்படின்னாரு. இப்ப என்ன பிரச்சனைனா, ஆபிரகாம் உள்ள உட்கார்ந்துட்டு புலம்புவதை தேவன் விருப்பமாய் கேட்க முடியவில்லை. எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரலையே ஆண்டவரே, நான் என்ன முகத்தை வச்சுக்கிட்டு நான் வெளியே போய் என்னுடைய அக்கம் பக்கத்தினோடு நான் தேவனை மகிமைப்படுத்த முடியும்? பலி செலுத்துகிறனா, உம்முடைய சத்தத்தை கேட்டு வெளியே வந்த நான், பிரயாணப்பட்டனா, என்னுடைய வாழ்க்கையை உங்ககிட்ட கொடுத்தனா, இப்போ நான் அக்கம் பக்கத்துல கூட தலையை காட்ட முடியாத அளவுக்கு நான் அவமானத்தோடு காணப்படுகிறேன். ஏன்னா நான் கேட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க தரலையே ஆண்டவரே என்று சோர்ந்து போய் அந்த டென்ட்டுக்குள்ள அவர் வாக்குத்தத்தத்தை மறந்து, தேவன் சொன்ன தீர்க்க தரிசனங்களை மறந்து, அந்த மன அழுத்தம் பாரத்தோடு தேவனோடு பேசினது. கர்த்தர் ஒரே வார்த்தையை சொன்னார், ஆபிரகாம், கம் அவுட், நீ வெளியே வா என்று தேவன் சொன்னார். பாருங்க, இன்றைக்கு ஒரு குழப்பத்தோடவே நாம் உள்ளே உட்கார்ந்து பேசுகிறதை தேவன் கவனிக்கிறார். பிரச்சனைகளை மட்டும் நினைத்தால் பிரச்சனை மாறாது. ஹல்லேலூயா. பிரச்சனை வந்துருச்சே, ஐயோ பிரச்சனை வந்துருச்சே, இதை எப்படி முடிப்போம், அதை எப்படி பண்ணுவோம், இது எப்படி திருப்போம், இதை எப்படி கை கூட பண்ணுவோம், இது எப்படி முடியும், இதை யோசிக்கிறதுனால ஒண்ணுமே ஆக போகிறது அல்ல. பிரச்சனைகளை யோசிக்கிறதுனால பிரச்சனை மாறாது. ஹல்லேலூயா. பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா அவர்கிட்ட சொல்லிட்டு அவரோட வார்த்தையின்படி விசுவாசத்தோடு வாக்கு தத்தத்தை பிடித்து நடப்பதற்கு நாம் வெளியே வர வேண்டும். ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை பிடிச்சிட்டா நம்புறதுக்காக தேவன் நம்மளை அழைக்கவில்லை. வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு வெளியே நமக்கு விரோதமான 1000 காரியம் எழும்பினாலும் எனக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தம் உண்டு என்று விசுவாசித்து வெளியே நாம் கடுமையான பாதைகளிலும் விசுவாசத்தை பற்றி நாம் நடக்கும் பொழுதுதான் அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வல்லமையுடையதாய் காணப்படுகிறது. இன்னைக்கு அநேகர் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டோம், தேவன் எனக்கு செய்வார், தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார், பெற்றுக்கொண்டோம். ஆனா பெற்றுக்கொண்டு ஆவி விசுவாசத்தோடு நாம் அதையே எப்படி நடக்கும் அப்படின்னு நம்மளுடைய மூளையில நாம் போட்டுக்கொண்டு டென்ட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தா தேவன் நம்மளை நடத்த முடியாது. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நீ வெளியே வா, குடிசையில இருந்து முதல்ல வெளியே வா, உன் யோசனையில இருந்து முதல் வெளியே வா. ஹல்லேலூயா. பாருங்க, யோசனைகள் நம்மளை சிந்திக்க வைக்கும். கர்த்தருக்கு அது பிடிக்காது. யோசனைகள் இது நம்மளை சிந்திக்க வைக்கும். இது எப்படி முடிக்க பண்ணும், இது எப்படி முடியும், இப்படி யோசிக்க யோசிக்க நம்மையே தெரியாமல் சில அவிவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நம்ம ஆத்மாவில கலந்து இருக்கும் பொழுது வெளியே வாக்கு தத்தத்தை பார்த்து பிடித்து நடக்க நாம் மறந்து போகும்படி சத்துரு நம்மளை உள்ளேயே வைத்து விடுவான். நான் சொல்றேன், பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, பிரச்சனைய சொல்லிட்டீங்கன்னா அதை பத்தி இனி யோசிக்காதீங்க. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க.
ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுக்கே ஒரு விசுவாசம் தனியா தேவை. ஆமென். ஐயோ நான் சொன்னதை அவர் கேட்டாரா கேட்கலையோ, அதுலயே உங்களுக்கு அவிசுவாசம் வந்துருச்சுன்னு வைங்களேன், ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். விசுவாசம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து, நீ யோசிக்கிறத முதல் நிறுத்து. ஆமென். நீ எப்படி யோசித்தாலும் நான் நிர்ணயித்ததுதான் நடக்கும். அந்த சிந்தனைகளை நீ உன் டென்ட்டுக்குள்ளேயே கழற்றி போட்டு, நான் உன்னை எதுக்காக அழைத்தேன் என்பதை நீ வெளியே வந்தா தான் புரியும் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்ப என்ன பிரச்சனைனா, வெளியே வர்றதுக்கு ஆபிரகாமுக்கு மனசு இல்லை. இப்ப கர்த்தர் வெளியே பண்ணும் பொழுது ஆபிரகாம் எப்படி வர்றார் தெரியுமா? ஐயோ சந்தோஷமா அப்படிலாம் வரலங்க. முகத்தை எவ்வளவு கேவலமா வைக்க முடியுமோ அப்படி பக்கத்துல வச்சு திரும்பி காமிங்க. முகத்தை எவ்வளவு கேவலமா வைக்க முடியுமோ பக்கத்துல திரும்பி வைங்க பார்க்கலாம். துக்கமா? அப்படிதான் ஆபிரகாம் ஐயா. இவர் வேற விட்டு தொலைய மாட்டாரு. எங்க வீட்டுல இருக்கிறது வேற கத்திக்கிட்டு கிடக்குது, குழந்தை இல்லைன்னு. பக்கத்துல திரும்பினா அவன் வேற கர்த்தரை போய் தேடி உனக்கு என்ன லாபம் உண்டுன்னு வடக்க இருக்கிறவன் சொல்றான். தெற்க இருக்கிறவன் என்ன எப்படா கவிழ்க்கலாம்னு யோசித்து கொண்டு இருக்கிறான். அதுக்கு இந்த லோத்து பையனை நம்மளோடையே வச்சு நின்றுக்கலாம் போல இருக்கு. எவ்வளவோ குழப்பம் ஓடுது, யோசிச்சா ஓடும். பாருங்க, துக்கத்தோடு வெளியே வர்றாரு. கர்த்தர் சொல்றாரு, நீ வானத்தை அண்ணார்ந்து பார் அப்படின்ற. என்ன ஆண்டவரே, திரும்ப திரும்ப சொல்லி என்னை ஏமாற்றுவது உனக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒருவேளை அவருடைய ஆத்துமா சொல்லி இருக்கலாம். ஆனா அவரு, நான் பாக்குறேன், காரணம் சொல்றது நீங்க, நான் பாக்குறேன் ஆண்டவரே. வானத்தை அண்ணாந்து பாக்குறாரு, நட்சத்திரம். அது என்னப்பான்றாரு. எஸ், என்ன முடியல ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி தான் உனக்கு ஒண்ணு இல்லைன்னு கேட்கிற, நான் இவ்வளவு வாக்குத்தத்தமாய் உனக்காக நான் வைத்திருக்கிறேன். நீ உள்ளேயே இருந்தால் அவைகளை நீ தியானிக்க முடியாது, விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள முடியாது. நீ எப்பொழுதும் நீ புலம்புவதை நிறுத்தி நீ வெளியே வந்து பார்த்து நீ சந்தோஷப்படுன்னு கர்த்தர் சொல்லும் பொழுது, ஆபிரகாம் அவருடைய துக்கத்தை அதோடு விட்டார். அன்பானவர்களே, அதோடு அவர் துக்கமா இருக்கவில்லை. அவர் விசுவாசித்தத தேவன் நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறது இன்னைக்கு நீதியா எண்ணணும்னா, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி. உன் சோகத்தை, பாரத்தை, மன அழுத்தத்தை, விரக்திய, உன்னுடைய எல்லா பிரச்சனையும் யோசிக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்து உனக்காக இன்றைக்கு சொல்லுகிற அந்த வார்த்தையை நீ கவனித்து நம்பி விசுவாசி. அதி சீக்கிரத்தில் நீங்க போகிறது. இதை நீ விசுவாசித்து என்றால் பாருங்க, அன்றைக்கு அந்த நட்சத்திரங்களை போல இன்னைக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கையில உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ விசுவாசி, அதி சீக்கிரத்திலே நீங்க போகிறது. லேசான இந்த உபத்திரவம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் சபை கொஞ்சம் குலுங்குற அளவுக்கு பயங்கரமா கரம் தட்டி கர்த்தரை மையப்படுத்து. பக்கத்துல திரும்பி, டென்ட்டுக்குள்ள இனி உக்காந்த பிச்சிடுவேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6:25. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவரை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு. நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா, தேவன் பேசுகிறார். தயவு செய்து பைபிளை மூடி வைத்துக் கொள்ளுங்க. வார்த்தையை குறித்து கொண்டு வீட்டுல போய் பாருங்க. கர்த்தருடைய தூதன் இப்போ கிதியோனை சந்திக்கிறார். சந்தித்ததுக்கு அப்புறம்
முதலாக கிதியோன் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். இப்போ அடிமைத்தனத்தில் மீதியானவருடைய கையில 7 வருஷம் சிக்கியிருந்த இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பெரிய உபத்திரவத்தின் நாட்கள் ஆனது. இப்போ கர்த்தர் கிதியோனை சந்தித்தது நிமித்தம் ஒரு பலிபீடம் யெகோவா ஷாலோம் என்று கிதியோன் அந்த சமாதானத்தை, அந்த உடன்படிக்கையை தேவனோடு பண்ணுகிறார் அந்த இடத்துல. எனவே நல்லா கவனிங்க, உடன்படிக்கை யெகோவா ஷாலோம் என்று கிதியோன் கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டியது உண்மை. ஆனா எந்த ராத்திரியும் ஆண்டவர் கிதியோனோடு கூட இதற்கு முன்பதாக பேசினதே இல்லை. இப்போ முதல்ல அன்றைக்கே பலிபீடத்தை கிதியோன் கட்டின அந்த நாளின் நைட்டே தேவன் திரும்ப கிதியோனோடு பேசுகிறார். அவர் சொல்லுகிற பொழுது, கிதியோன், நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகள்ல கரெக்டா 7 வயதான 2ஆம் காளை, காளையை சூஸ் பண்றதப்பா. 7 வயதான அந்த 2வது காளை இருக்கு பார், அதுதான் பழுதொன்றும் இல்லாமல் காணப்படுகிறது. அதை கொண்டு வந்து உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடங்களை நீ முதல்ல தகர்த்து போடு. உங்க அப்பாவுடைய எல்லைக்குள் இருக்கிற அந்த விக்கிரக தோப்பு, சூனியம் செய்வனை பண்ணுகிற, மந்திரம் செய்கிற அந்த இடத்தை, தோப்ப நீ வந்து வெட்டி போடு. அதுக்கப்புறம் கற்பாறை உச்சியில எனக்காக ஒரு பலிபீடத்தை நீ அங்கேயும் கட்டணும் என்று சொல்லி தேவன் பேசும் பொழுது, அந்த கற்பாறை உச்சியில அந்த 7 வயதான அந்த 2ஆம் காளையை நீ கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியாய் இட வேண்டும் என்று கர்த்தர் முதல் முறையாக பிரத்யட்ச தரிசனத்தோடு அந்த ராத்திரி கர்த்தர் பேசுகிறார். இப்ப என்னன்னா, கிதியோன் எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னா, ரொம்ப ஒரு பயந்த சுபாவம் கொண்டுள்ள மனிதர். நான் சொல்றேன், நம்ம பல காரியங்களுக்கு பயப்படுறதை விட தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுறது ரொம்ப அவசியம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் 3 இன்ஸ்ட்ரக்ஷன் தரார். உங்க அப்பாவுக்கு இருக்கிற அந்த பாகால் பலிபீடத்தை நீ தகர்க்கணும். உங்க அப்பாவுக்கு இருக்கிற அந்த விக்கிரக தோப்புகளை நீ வந்து வெட்டி போடணும். நம்பர் 3, உங்க அப்பாவுக்கு இருக்கிற காளைகள்ல 7 வயதான 2ஆம் காளைய நீ கற்பாறை உச்சியில இவைகளை தகர்க்கப்பட்ட பின் கொண்டு வந்து பலி செலுத்தணும். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய வார்த்தை வந்ததுனால இவருக்கு ரொம்ப பயந்த சுபாவம் என்பதனால் பகல்ல செஞ்சா இதை யாராவது பார்த்துருவாங்க அப்படின்னுட்டு தான் கூட 10 பேரை கூப்பிட்டுட்டு கிதியோன் போறார். நல்லா கவனிங்க, இதற்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்ப வேலைக்காரர் 10 பேரை கூட்டிக் கொண்டு கர்த்தர் தனக்கு சொன்னபடி செய்யும்படி கிளம்பி போறார். இப்போ அந்த ஊர் மனுஷங்க இதெல்லாம் நைட்டு நடந்துருச்சு. பாகால் பலிபீடத்தை தகர்த்துட்டாரு, தோப்புகளை வெட்டி போட்டாரு, கற்பாறையின் மேல ஆண்டவர் சொன்ன பலியை செலுத்திட்டார். இப்ப காலையில விடியுது. இப்ப இந்த ஊர் மனுஷங்களுக்கு பயங்கர கோபம். காலங்காத்தால எழுந்திருக்கும் போது பாகால் பலிபீடம் உடைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு பயங்கர வெறி. யார் இதை செய்தா? தோப்பு காரியங்கள் எல்லாம் வெட்டி போட்டுக்கிறத பார்த்து யார் இதை செய்தா? ஒரு புது பலிபீடம் கற்பாறை உச்சியின் மேல கட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை கட்டினார் அப்படின்னுட்டு அந்த ஊர் மக்கள் காலங்காத்தால எந்திரிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க விசாரித்த பொழுது அவங்க இடத்துல சொன்ன ஒரு காரியம்,
பாருங்க, யோவாசின் மகன் கிதியோன் இதை செய்தான் அப்படின்னுட்டு வருகிறது. எவ்வளவு தைரியம் இருந்தால் கிதியோன் நீ இதை செய்வ, வாங்க. கிதியோனை பாகாலுக்கு முன்னாடி சாக ஒப்பு கொடுப்போம் அப்படின்னுட்டு யோபகாஸ் அவனுடைய தகப்பன் வீட்டுக்கு ஊர் மக்கள் எல்லாரும் கிளம்பி வராங்க. யோபகாசுடைய வீட்டு கதவை தட்டுறாங்க. கதவை திறந்து பார்த்தா ஊர் மக்கள் முழுவதும் கூட்டமாய் வந்திருக்கிறாங்க. என்ன ஆச்சு, என்ன, எதுக்காக என் வீட்டை தேடி வந்தீங்க என்னும் போது, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போட்டான், விக்கிரக தோப்புகளை அப்படியாய் நொறுக்கி போட்டான், ஒரு புது பலிபீடத்தை கட்டி இருக்கிறான், மகனை அவனை வெளியே கொண்டு வா, நாங்க அவனை சாக ஒப்பு கொடுக்க வேண்டும்னு சொல்லி பயங்கர கோபத்தோட பேசினான். அப்போ அந்த கிதியோன் அங்கே இல்லை. ஆனால் அவருடைய தகப்பன் பாருங்க, அந்த யோவாஸ் அந்த மக்களை பார்த்து சொன்னார், சரி, நீங்க ஏன் பாகாலுக்காக வழக்காடுறீங்க? பாகால் சிலை உடைக்கப்பட்டிருக்குதுன்னா அந்த பாகால் சிலை தனக்காக வழக்காடிக்கிட்டோம், நீ இந்த காரியத்துக்காக வழக்காடுகிற அப்படின்ட்டு, அது தேவன்னா அது வழக்காடட்டும்பா, நீங்க போய் உங்க வேலைகளை பாருங்க, அது வழக்காடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கிதியோன்னு அது சாவடிச்சுக்கும், நீங்க விட்டுட்டு போங்கன்னு அவங்க அப்பா சொல்லிட்டார். உடனே யோவாஸ் அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த ஊர் மக்கள் கலைந்து, என் கடவுள் நியாயம் தீர்க்கும் கிதியோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நல்லா கவனிங்க, இது நடக்க பின்பதாக கிதியோன் பயத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார். ஐயோ, ஊர் மக்கள் எல்லாரும் என்னை கொன்னுடுவாங்களேன். இப்போ பாகாலின் ஆவி கிதியோனை பிடிப்பதற்கு காத்திருந்த இந்த நேரம் கர்த்தருடைய ஆவி கிதியோன் மேல இறங்கினது. கர்த்தருடைய ஆவி கிதியோன் மேல இறங்கினதுனால இன்னொரு புறம் இந்த பாகால்களின் ஆவிகள் இந்த மீதியானியருக்குள்ள அதிகமாய் உள்ள போய், மீதியானியர்கள், அமலேக்கியர்கள், கிழக்கத்தி புத்திரர்கள், அவங்களுக்குள்ள இன்னும் ஒரு கோப வன்மத்தை அந்த ஆவிகள் போய் திணித்து இந்த கிதியோனை முடிச்சிடலாம் அப்படின்னுட்டு பாளையம் இறங்கி கிதியோனை முடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ தனிமையா இருந்த கிதியோன் மேல பரிசுத்தாவினுடைய வல்லமை அப்படியே நிழல் எடுக்கிறது. கிதியோனுக்கு இப்ப என்ன பிரச்சனைனா, வார்த்தைய நம்ப முடியுது, தூதனை பார்க்க முடியுது, தரிசனத்துல சத்தத்தை கேட்க முடியுது, திரும்பி பார்த்தா மனுஷங்க ஆயுதத்தோட நிக்கிறதையும் கண்டு பாக்குது. அல்லேலூயா. சரி, நான் தேவனுடைய தரிசனத்தை பார்க்கிறேன், தேவன் சத்தத்தை கேட்கிறேன், எங்க அப்பாவுக்கு எல்லைகளை இது மாதிரி இருந்ததை பண்ணிட்டேன், எல்லாம் ரைட். தேவ தூதனை முகமுகமா பார்த்தா ரைட். ஆனா கர்த்தர் இப்ப எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு, என்ன தெரியுமா? அந்த மீதியானியர்களை ஒருத்தன் கையில கொடுப்பம்பா. இந்த வார்த்தையை நம்ப முடியுது, ஆனா திரும்பி பார்த்தா பெரிய படை, கிழக்கத்தி புத்திரர்கள், மோவாபியர்கள், மீதியானியர்கள், அமலேக்கியர்கள், கிழக்கத்தி புத்திரர், 3 பெரும் கூட்டம் நிக்குது. இப்ப கொஞ்சம் உள்ள அவிவிசுவாசம் எட்டி பார்க்குது கிதியோனுக்குள்ள. இப்ப கிதியோனுக்கு இல்ல அவிவிசுவாசம் வரக்கூடாது, ஒரு அடையாளத்தை கேட்கணும், ஒரு அடையாளத்தை கேட்போம், கர்த்தர் கொடுத்துட்டாரு, இன்னும் விசுவாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே என் கையினால இந்த இஸ்ரவேலையே ரட்சிப்பேன், மீதியானியர் கையிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பேன் நீங்க சொன்னது உண்மையானால் நான் ஒண்ணு கேட்கிறேன், இன்னைக்கு நைட் அதை செய்யுங்க ஆண்டவரே. என்ன தெரியுமா பண்ணாரு? நான் மயிருள்ள ஒரு தோலை கீழே போடுறேன், ஒரு ஆட்டு தோலை நான் வெட்டி கீழே போடுறேன். நீ என்ன தெரியுமா பண்ணணும்? அந்த பனி அந்த தோல் மேல மட்டும் படணும், ஆனா பூமி எங்கேயும் பனி விழக்கூடாது. இத பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவரே, நான் இன்னும் என் விசுவாசத்தை பலப்படுத்திக்கிறேன் ஆண்டவரே. நல்லா கேட்டுக்கோங்க ஆண்டவரே, நான் போடுற ஆட்டு தோல் மேல பனி விழணும், ஆனா பூமி மேல பனி விழக்கூடாது. இதுதான் ஆண்டவரே நான் கேட்கிற அடையாளம், கொடுத்துருங்க ஆண்டவரே. அன்னைக்கு நைட் காலையில எந்திரிச்சு பாக்குறாரு, பூமி எங்கும் பனி இல்லை, ஆனா
அந்த ஆட்டு மயிருள்ள தோலை எடுத்து பிழிஞ்சா ஒரு கிண்ணம் வரைக்கும் பனி துளிகள் காணப்பட்டது. இப்போ ஒரு விசுவாசம் வருது. ஆனா எட்டி பார்த்தா அங்க கிழக்கத்தி புத்திரர்கள், அந்த அமலேக்கியர்கள், அங்க மீதியானியர்கள் கத்திய ஷார்ப் பண்ணிட்டு கிதியோனை போட்டு தள்ள வெயிட் பண்றாங்க. இப்ப திரும்பவும் இவருக்குள்ள எது எட்டி பாக்குது? கொஞ்சம் அவிவிசுவாசம் உள்ள எட்டி பாக்குது. ஆமென். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, அவிவிசுவாசனுடைய மொத்த உருவமே நீதான். பக்கத்துல தெரிஞ்சு ஹல்லேலூயா. என்ன உருவம்? அவிவிசுவாசத்திற்கு ஆவின்னு எதனா இருந்துச்சுன்னா அந்த ஆவிக்கு தலைவனே நாம தான். இப்ப ரெண்டாவது பாருங்க, கிதியோன் போயிட்டு, ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் நான் இன்னொரு அடையாளத்தை கேட்கிறேன், தயவு செய்து உங்க கோபம் என் மேல வராம இருக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், பண்ணுவீங்களா? கர்த்தர் கேட்கிறாரு, என்னப்பா வேணும்? ஆண்டவரே நான் தோலை வெட்டி இன்னொரு தோலை வெட்டி திரும்ப பூமியில போடுறேன், ஆனா இந்த முறை எப்படி இருந்திருக்கணும்? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா. ஹல்லேலூயா. பூமி முழுவதும் பனி பெய்யணும், ஆனா இப்போ இந்த தோல் மேல ஒரு சொட்டு பனி துளி பெய்யக்கூடாது. ஹல்லேலூயா. காலையில போய் எந்திரிச்சு வந்து பாக்குறாரு, தோல் அப்படியே ஒரு சம்மர் சீசன்ல நம்ம ட்ரெஸ்ஸ காய போட்டா எப்படி இருக்குமோ அப்படி கிடக்குது. கால் வைக்கிற இடம் முழுவதும் பனி துளிகள் நிரம்பி இருக்கிறது. இது இவனுக்கு புரிந்து விட்டது, ஏதோ விளையாட்டுக்காக தேவன் என்னோடு பேசிக் கொண்டிருக்கவில்லை. என் பெருமூச்சு, நான் எத்தனையோ நாட்கள், ஆண்டுகளாக 7 வருஷம் இதுக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன். அந்த விடுதலையை கேவலம் என் கையின் மூலமா இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுக்க போகிறார் என்றால் நான் அவரை அப்பட்டமாய் விசுவாசிக்கிறேன். அவர் சொன்னபடி அதி சீக்கிரத்துல உபத்திரவம் என் வாழ்க்கையை விட்டு நீங்க போகிறது என்பதை கிதியோன் அப்படியே விசுவாசித்தார். ஹல்லேலூயா. 7 ஆண்டு உபத்திரவத்தின் நாட்கள் உண்மையாகவே மீதியானியர் கையில் இருந்து அவங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்தது. அந்த மீதியானர்களுக்கு ஹெல்ப்பா அமலேக்கியர் வந்தான், கிழக்கத்தி புத்திரர் வந்தான், எல்லாரும் மண்ணை கவ்வும்படி கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை, இதுவரைக்கும் அந்த உபத்திரவத்திலிருந்து வெளியவே வர முடியாத கிதியோனை கர்த்தர் அந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, உபத்திரவத்தின் நாட்கள் முடிவுக்கு வருவதற்கு அடையாளத்தை கண்டு விசுவாசிக்க வேண்டும். அந்த அடையாளங்களை நாம் சரியாய் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை முதல்ல விசுவாசிக்கணும். எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் இருக்குது? சரி, ஆண்டவருக்கு நேரம் இல்லாததுனால இந்த காரியத்தை உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவருக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது, ஆனால் உன்னோட அவர் ஏன் இத பேசுறாருன்னா, நீங்க அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவ தேவைப்படுகிறது. ஏன்னா தேவனுக்கு நீங்கள் தேவை என்பதனால் தேவன் அதிக முக்கியத்துவத்தை உங்களுக்கு தரார். நமக்கு தான் தேவன் முக்கியம் இல்லை, நமக்கு தான் அவரை விட நிறைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நாம தான் அவர் சமூகத்தை விட்டுட்டு மத்த கண்ட எதையோலாம் யோசித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா தேவனுக்கு தேவை நீங்க. அவருக்கு தேவை என் பிள்ளை படுகிற உபத்திரவத்தை நான் மாத்தணும், என் மகள் படுகிற, என் மகன் படுகிற, என்னுடைய குமாரன் படுகிற உபத்திரவத்தை நான் மாற்றணும்னு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு நான் சொல்றேன், அவங்களுடைய அப்பா எல்லைய தேவன் ஏன் குறித்தார்? கிதியோன் இஸ்ரவேலுக்கு விடுதலை கொடுக்கணும், இஸ்ரவேலுடைய எல்லைகளை தான் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கணும். ஆனால் தேவன், கிதியோன், உன்னுடைய அப்பா மந்தையிலிருந்து அந்த காளை, உன் அப்பா எல்லைகளுக்குள். எதை குறிக்கிறது எனக்கு அன்பானவர்களே? அந்த நைட் உன் தகப்பனுக்கு இருக்கிற பலிபீடத்தை இடிக்கணும்னு ஏன் தேவன் பேசணும்? இதுக்கும் அவங்களுடைய அப்பாவுடைய எல்லைக்குள் இருக்கிறதுக்கும் இவர் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவம் நீங்குவதற்கும் என்ன சம்பந்தம்? யோசிச்சு பாருங்க.
சம்பந்தமே இல்ல மாம்சமா யோசிக்கும் பொழுது. ஆனால் தேவனுக்கு தெரியும் எந்தெந்த காரியத்தினால் உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய பிரசனம் இறங்கி கிரியை செய்ய முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையின் எல்லைகளுக்குள் என்னென்ன காரியங்கள்லாம் வரக்கூடாதது வந்திருக்கிறது என்பதை கர்த்தருக்கு தான் தெரியும், நம்ம கண்ணுக்கு அவை தெரியாது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவரே இந்த காரியத்தை கிதியோன் கிட்ட சொல்லும் பொழுது ஏன் எதுக்குன்னு கிதியோன் கேட்காம இதை செய்தார் உண்மை. ஆனா இதுக்கும் அவருடைய உபத்திரவத்திற்கும் மாம்ச ரீதியாய் சம்பந்தம் இல்லை அன்பானவர்களே. பாருங்க, தகப்பனுடைய எல்லைகளுக்குள்ள இப்போ கிதியோன் மகன் இருப்பதினால் தகப்பனுடைய சுதந்திரங்கள், அந்த நிலங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் ஆட்டோமேட்டிக்கா கிதியோனுக்கு ஒரு பங்கு வருவதனால் அந்த பங்குகளிலே சரியான இருள்கள், அந்த பாகால் பலிபீடம் அங்கே கட்டப்பட்டு அங்க பலியிடப்பட்டதனால் ஒரு பெரிய இருள்கள் அந்த யோவாஸ் அவருடைய எல்லைக்குள் சூழ்ந்திருந்ததனால் அந்த எல்லை வருகிற நாட்கள்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த கிதியோனுக்கு வரப்போகிறதுனால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவம் நீங்கவே கூடாது என்று சொல்லி சத்துரு இன்னும் அதிக உபத்திரவத்திற்குள்ள கிதியோனை அந்த 7 வருடம் கொண்டு போனதை தேவன் பார்த்து, உன் தகப்பனுக்கு இருக்கிற அந்த பலிபீடத்தை தகர்த்து போடு, அப்படி இருக்கிற உன் தகப்பனுக்கு இருக்கிற அந்த விக்கிரகத்தோப்பை வெட்டி போடு. ஏனென்றால் அந்த இரத்த சம்பந்தமான உறவிலே நீ என்னை தேடினாலும் உன் தகப்பனுடைய வித்துக்களின் மூலமாய் இருள் உன் எல்லைக்குள்ளேயும் சூழ்ந்திருக்கிறது. எனவே நான் உன் உபத்திரவத்தை மாத்தணும்னா, ஜெயத்தை கொடுக்கணும்னா, யெகோவா ஷாலோம் என்கிற உடன்படிக்கை மாத்திரம் இல்ல தம்பி, அதற்கு பின்பதாக எனக்காக சுத்திகரிப்பு உன் எல்லைக்குள் செய்தால் ஒழிய, அதை செய்வதற்கு நீ விட்டால் ஒழிய நான் உபத்திரவத்தை உன் வாழ்க்கையில மாத்த முடியாதுன்னு தேவன் பேசினார். இப்போ பாருங்க, நாம தேவனை தேடுவோம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தேவனை தேடாத போது அவர்கள் மூலமாய் பல இருள்கள் நம்முடைய குடும்பத்திலே நுழையும். அவர்கள் ஜெபிக்காதனால், தேவனை தேடாதனால், அவர்கள் உலகத்தோடு இருக்கிறதுனால் எங்கெங்க போறது எல்லாம் நம்முடைய வீட்டு எல்லைகளுக்குள் வந்து ஆக்கிரமித்துக் கொள்ளும். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து பிரசன்னமாய் உடன்படிக்கை பண்ணப்பட்டு வரும் பொழுது, யெகோவா ஷாலோம் என்று தேவன் நமக்கு உடன்படிக்கை பண்ணது உண்மை, ஆனால் எல்லைக்குள் கிரியை செய்யாது. ஆமென். அந்த எல்லைக்குள் கிரியை செய்ய அங்கே பாருங்க, அந்த எல்லைக்குள்ள நீங்க செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்யணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அருவருக்கிற காரியம், என் தகப்பன் எல்லைக்குள் நான் இருந்தாலும் அதை கர்த்தர் அருவருப்போடே பார்ப்பார். உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிற சில அருவருப்புகளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் வெட்டி போட்டீங்கன்னு வைங்க, யெகோவா ஷாலோம் என்கிற சமாதானம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த உடன்படிக்கை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும். இருள் முழுவதும் போகும் பொழுது வெளிச்சம் உங்களை மகிமையாய் நடத்தப்பட ஆரம்பிக்கும். அதுக்கு தேவை உங்கள் எல்லைகளுக்குள் இருக்கிற அருவருப்பை வெட்டி போட இன்னைக்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? கற்பாறை உச்சியின் மேல அதே எல்லைக்குள் கர்த்தருக்காக தகன பலியிட்டு உங்க பாவத்தை அறிக்கை செய்து, உமக்கு பிடிக்காததை என் வாழ்க்கையில் இருந்து வெட்டி போடுக என்று பிரியமாய் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் தேவையில்லாததை அகற்றி தேவையானதை கொண்டு உங்களை இன்னைக்கு ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி உங்களுடைய உபத்திரவத்தை மாற்ற, விடுதலை தர விருப்பமாயிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் எல்லைக்குள் வருவதற்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க?
ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அருவருக்கிற காரியம் எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் கரத்துல நீ உடைய சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவர் எத்தனை பேர் கொடுக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் அதி சீக்கிரத்திலே மாற்றத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை சந்திச்சிட்டார், பேசிட்டார், வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். ஆனா இன்னும் ஏன் நடைமுறைக்கு அது வரல? இன்னும் ஏன் அவைகள் நடக்கவில்லை அப்படின்னா, அன்னைக்கு அந்த இரவு அவர் வெட்டி போட்டார். இன்னைக்கு இந்த ஆராதனையிலே நீங்கள் வெட்டுவதற்கு உடன் கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால், கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுவீங்க என்றால், பகலோடு பண்ணின அந்த பாருங்க, அந்த பிரசன்னம் இருள் முழுவதும் ஆக்கிரமிக்கும் பொழுது அந்த பிரசன்னம் வெயிட் பண்ணும், காத்துட்டு இருக்கும். எப்போ இந்த இருள் போவதற்கு அவன் ஒப்பு கொடுக்கிறானோ அப்ப அந்த இருள் போவதற்கு இந்த வெளிச்சம் உதவி செய்யும். அந்த இருள் அப்ப போகும் பொழுதுதான் அந்த வெளிச்சம் ஆக்கிரமித்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தருடைய வாக்கு நிறைவேற அப்பதான் ஆரம்பிக்கும். கர்த்தருடைய உடன்படிக்கை பலப்படுத்தப்படுவதற்கு நீங்கள் முன் வாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் அவைகளை செய்தால் அதி சீக்கிரத்தில் உடைய உபத்திரவம் மாறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அடையாளத்தை கேட்கிறதுல பலருக்கும் பெரிய கன்ஃபியூஷன். எந்த அடையாளத்தை கேட்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அடையாளம் ஆபிரகாமுக்கு தேவன் காண்பித்தார். கிதியோன் கேட்டதற்கு ஆண்டவர் அடையாளங்கள் கொடுத்தார். இந்த மாதிரி கடவுள் தான் நம்மளோடு பேசுறாரா அப்படின்னுட்டு பல அடையாளங்களை நாம் எத்தனை முறை கேட்டாலும் அத்தனை முறையும் தெய்வம் நமக்கு சொல்லி கொடுப்பார், கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க ஆயத்தம் இல்லாம நீங்க அடையாளம் கேட்டீங்கன்னு வைங்களேன், அது ஒண்ணுமே நடக்காது. ஆண்டவரே, நான் இன்னைக்கு அடையாளம் கேட்டிருக்கேன், ஏன் நீங்க எனக்கு காட்டல, ஏன் நீங்க நடத்தல? நீங்க அடையாளம் கேட்டது கர்த்தருக்கு தெரியும். நீங்க என்ன அடையாளத்திற்காக நீங்க பிரயாசப்படுங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆனா அந்த அடையாளத்தை கேட்டும் சில நேரம் கர்த்தர் தரல அப்படின்னா, அவன் அந்த அளவுக்கு ஒரு ஆயத்தம் இல்லாத மனுஷி என்று அர்த்தம். ஹல்லேலூயா. கிதியோனுக்கு அடையாளம் நேரடியாய் கொடுக்கப்படல. அடையாளம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன வேலையை செய்ய சொன்னாரோ அந்த வேலையை கிதியோன் செஞ்சார். அதுக்கப்புறம் தான் 2 அடையாளம் வந்துச்சு. இன்னைக்கு நாம ஆண்டவர் அந்த அன்றைக்கு இத போய் பண்ணுப்பா அப்படின்னா, இல்ல ஆண்டவர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எங்க அப்பா காலில் எந்திரிச்சாருன்னா இருக்கிற சொத்து கூட எனக்கு தரமாட்டார், பெரிய பிரச்சனை ஆயிடும், வேணாம், இருக்கிற மனுஷன்லாம் போட்டு தள்ளுவாங்க, எனக்கு ஏற்கனவே மீதியானங்களே சத்துருவா இருக்கிறாங்க, இப்ப என் குடும்பத்திலே சொந்த பிரச்சனை நீங்க கிளப்பி விட்டுறாதீங்க ஆண்டவரே அப்படின்னுட்டு ஒருவேளை கிதியோனாய் நீங்களும் நானும் இருந்திருந்தால் கேட்டிருப்போம். ஆனா அவரு, எனக்கு பயமா இருக்கு, ஆனா நான் நைட்டு போய் இந்த வேலையை பண்றேன், ஆனாலும் சொல்றது நீங்க சொல்றீங்க, நான் செய்யறேன் ஆண்டவரேன்னு கர்த்தர் வார்த்தைக்கு அன்னைக்கு செவி கொடுத்து சொன்னதை செஞ்சதினால் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க ஆண்டவரே, என் உபத்திரவத்தை மாத்துவீங்களான போது அடையாளம் வருது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் சொன்னதை செஞ்சோமா, அவர் எதிர்பார்த்ததை செய்ய ஒப்பு கொடுத்தோமா, அவர் சொன்னதை கால் பங்காது உண்மையா இருந்து டென்ட்டை விட்டு வெளியே வந்து அதை செய்தோமா? யோசிச்சு பாருங்க. அப்படி செஞ்சீங்கன்னா அடையாளம் 100 முறை கேட்டாலும் கர்த்தர் தருவார். நான் ஊழியத்திற்கு வருவதற்கு 16 அடையாளங்களை கேட்டேன். 16 அடையாளத்தையும் தேவன் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் நான் ஊழியத்துக்கே வந்தேன். ஏன்னா எந்த பாஸ் நம்மளை கூப்பிடுறாருன்னு தெரியாமலே நாம போய் வேலைக்கு சேர்ந்தோன்னு வைங்க, நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சது. அல்லேலூயா. கூப்பிடுறவர் உண்மையா இருக்கிறாரா, அவர் உண்மையான தேவன் தானா, எல்லா பரீட்சையும் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஊழியத்துக்கு வந்த. 16 அடையாளத்துல ஒரு முறை கூட கர்த்தர் கோபித்துக் கொள்ளவில்லை. ஒரு முறை கூட இன்னும் நீ என்ன நம்பையே மாத்திரை அப்படின்னு கேட்கவே இல்லை. 16 அடையாளத்தையும் கொடுத்து 17ஆவதுக்கும் அவர் ரெடியா இருந்தார் கொடுக்கறதுக்கு. காரணம் என்ன? நாம் அவருக்கு செவி கொடுப்போம்னா, நாம
தேவையில்லாத யோசிக்கிறத விட்டுட்டு வெளியே வந்து அவர் வாக்குத்தத்தத்தை பிடித்து விசுவாசமாய் நடக்காத பொழுதும் நடக்கும்னு நடப்போம்னா அடையாளம் கேட்டா கொடுக்கப்படும். இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவரே பாஸ்டம்மா ஒரு ரெட் கலர் சாரி கட்டி இருக்கணும்னு நான் இன்னைக்கு அடையாளம் கேட்டிருக்கிறேன், இன்னைக்கு வெள்ளை சாரிய போட்டுன்னு வந்து தொலைய கூடாது அந்த அம்மான்னு நீ உள்ள வரும்போது கேட்டதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டான அடையாளம் தாங்க இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எத்தனை முறை நீ அடையாளம் கேட்டாலும் அவர் தருவார். அதுக்கு முன்னாடி கிதியோன் செய்ததை நீ செய். அவருக்காக அவர் சொன்னதை செய்யறதுக்கு வெளியே வா. அந்த தூக்கத்தை விட்டு வெளியே வா, அந்த அவிவிசுவாசத்தை விட்டு வெளியே வா, அந்த தேவையில்லாத சிந்திக்கிற காரியத்தை விட்டு வெளியே வா. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருத்தர் ஃபேட்டா இருக்கிறதுனால அவனுக்குள்ள நோய் வரும் அப்படின்னு மருத்துவ ரீதியா சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன் உங்களுக்கு, ஒருத்தர் ஃபேட்டா இருக்கிறதுனாலயோ ஒருத்தர் ஒல்லியா இருக்கிறதுனாலயோ அவனுக்கு நோய் வராது. எந்த கிறிஸ்தவ பிள்ளைங்க அதிகமாய் சாத்தான் சிந்திக்க வைக்கிறானோ அவர்கள் சீக்கிரம் மரிப்பார்கள். நீங்க போய் லிஸ்ட் எடுத்து பாருங்க, ஒரே ஒரு சிகரெட்டை கூட தொடாதவன், அவ்வளவு லீனா இருக்கிறவன், நான்வெஜ்லயே கை வைக்காதவன், ஆரோக்கியமா தன் சரீரத்தை பார்த்து கொள்றவன் 40 வயசை தாண்ட மாட்டான். மருத்துவ ரீதியா உண்மை. நாம் அதிகம் சிந்திக்கிறோம். நான் சொல்றேங்க உங்களுக்கு, நம்ம தேவை பெருசுதான், நம்மளுடைய காரியம் எப்படி நடக்கும் தெரியாதான், எல்லாமே உண்மைதான். ஆனா நாம தேடுகிற தேவன் அவைகளை பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை உனக்கு இல்லை அப்படின்னா நீ திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு தான் கிடப்பேன். அல்லேலூயா. உனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா தேவ சமூகத்துல சொல்லிட்டு நீ அதை விட்டுட்டு அதை குறித்து நீ துக்கப்படாமல் போ. ஆபிரகாம் அன்னைக்கு அடையாளத்தை பார்த்து செய்த மாதிரி கிதியோன் அந்த 2 அடையாளத்தை பார்த்து மீதியானுக்கு முன்பதாக அப்படி சூப்பரா விசுவாசத்தோடு கடந்து போன மாதிரி இன்னைக்கு நீ விசுவாசத்தோடு என் தேவன் பார்த்து கொள்வார், என் கடனை பார்த்து கொள்வார், என் பலவீனங்களை பார்த்து கொள்வார், என் தோல்விகளை பார்த்து கொள்வார், என் சத்துருக்களை பார்த்து கொள்வார். எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார். என் பிரச்சனை அல்ல. என்னை கை வைக்கணும்னா பரலோகத்தின் போய் நீ பர்மிஷன் கேட்டுதான் வைக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு அன்பானவர்களே? பக்கத்துல திரும்பி அடையாளத்தை கேட்பதற்கு முன் இவைகளை செய் அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, சில நேரம் ரோட்ல சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டு இருந்தோன்னு வைங்களேன், நாளா எந்த நேரத்துல பாருங்க, எப்பனா அப்படியே வெளியே போகும்போது ஏதாவது பிள்ளைங்க கிரவுண்ட்ல விளையாட்டு இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் பைக்கை நின்று அந்த விளையாட்டையே பார்ப்பேன். நின்றுட்டு, அட பாவீங்களா, உங்களை மாதிரி எல்லாம் இருந்திருந்தா அப்படியே என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். வளர வளர பிரச்சனை, ஐயோ சின்ன பிள்ளைங்க மாதிரியே இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருந்திருக்குமே ஆண்டவரே. இதை கட்டணும், அதை கட்டணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும், அத்தனை பிரச்சனை. இந்த ஆத்மாவுக்கு போன் பண்ணிட்டு தேட்டிட்டு வச்சா அடுத்த ஆத்மா எங்க வீட்டுல பிரச்சனை, அந்த ஆத்மாவை தேட்டிட்டு வச்சா இன்னொரு ஆத்மா, என் புருஷன் இன்னைக்கு சாம்பாரை கொட்டிட்டாருங்க, இன்னொரு ஆத்மா அதை கிளியர் பண்ணிட்டு வந்தா என் பிள்ளை இன்னைக்கு துணி துவைக்கலைங்க, அத பிரச்சனையை கிளியர் பண்ணிட்டு இங்க வந்தா சத்துரு, பாகல், ஆவிகள், மனுஷன். ஆண்டவரே, இந்த வாடகை, அந்த வாடகை, இந்த குடும்பம், அந்த குடும்பம், என்ன ஆண்டவரே இதுக்கு நான் சின்ன பிள்ளையா வருதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இயல்பாகவே நம்முடைய சிந்தனை கூட சொல்லும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கு, வளராம அப்படியே அப்பா அம்மாவோடு சின்ன பிள்ளையா இருந்தாலும் நான் வாட்டுக்கு நிம்மதியா இருந்திருப்பேனே நம்ம சொல்லுவோம்ல. பாருங்க, அப்படிதான் ஆள்னு பார்க்கும்போது அவருங்க உட்காந்து திராட்சை அப்படி வாயில போட்டு தின்னுட்டு அப்படி உட்காந்துருக்கிற பாருங்க. நேத்திக்கு அவன் பண்ணாம பாருங்க ஒரு காரியம், அவன் உபத்திரவத்தை நான் நேத்திக்கு தான் பார்த்தேன் என்னன்னுட்டு. அல்லேலூயா. ஆண்டவரே, இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னுட்டு உள்ள லைட்டா ஹால் ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு கேமரா ஸ்டாண்டை எடுத்துட்டு, அவன் ஸ்டாண்டை பார்க்கல போல இருக்கு, நான் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு என் போனை வைக்கிறேன். அவன் பார்த்த கேமரா ஸ்டாண்டை பார்த்துட்டு, எப்பா நீ உனக்கு வேலையே இல்லையாப்பா, வசனத்தை பேச சொல்லி சாவடிக்கிறியப்பான்ட்டு
அந்த கேமரா ஸ்டாண்ட பார்த்துட்டு அம்மா அப்படின்ட்டு ரூம்குள்ள போய் உக்காந்துக்கிட்டான். எனக்கு புரியல முதல்ல ஏன் இவன் ஓடுறான். ஏன்னா நான் மறைச்சிட்டு இருந்தேன் அந்த கேமரா ஸ்டாண்ட். அவனுக்கு உபத்திரவம், பிரச்சனை அவனுக்கு. இந்த அப்பா கேமரா ஸ்டாண்டை எடுத்துட்டான் அப்படின்னா அவன் வசனம் பேச சொல்லி சாவடிப்பாமா என்னன்ட்டு அவன் கத்தனான் பாருங்க. அப்பதான் எனக்கு அம்மா அப்படின்னு கத்தனான். எனக்கு அப்பதான் புரிய வந்து, ஓ இவனுக்கு பிரச்சனையா இதான் போல இருக்கு, அவனுக்கு உபத்திரவம் அதான் போல இருக்கு. அப்பதான் யோசிக்க வைப்பார் ஆவியானவர், தம்பி எல்லாருக்கும் பிரச்சனை உண்டுப்பா, உனக்கு மட்டும் நினைக்காத, அந்த பிள்ளைக்கு கூட ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு உண்டு, அதான் மனுஷனுடைய சுபாவம். எனவே அதெல்லாம் நீ பார்க்காத, அதெல்லாம் தாண்ட நான் உனக்கு பலம் தருவேன் அப்படின்ட்டு ஆவியானவர் நம்மள அந்த நேரத்துல தைரியப்படுத்துவார். எனக்கு அன்பானவர்களே, அப்பதான் தேவன் என்னோடு பேசினார், தம்பி நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எத்தனை விசுவாசத்தோடு சொல்றேன் அன்பானவர்களே. நான் ஒவ்வொரு வாரம் கொடுக்கிற செய்தி அடுத்த வாரத்துக்கு செய்தி உட்காரும் போது அந்த போன வார செய்தியே ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த செய்தியிலிருந்தே வெளியே வர முடியாத அளவுக்கு இருக்கும். அத்தனை செய்தியினுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு இனிமேல் நடக்கவே போகுது. ஆதி சீக்கிரத்துல தேவன் பாருங்க உங்க பிரச்சனைகள் எல்லாம் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சங்கீதக்காரர் எழுதினார், தேவன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. அந்த ஆபத்து காலம்தான் உபத்திரவத்தின் நாட்கள். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், உங்க உபத்திரவத்தின் நாட்கள்ல தேவன் உங்களுக்கு துணை நிற்பார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் உங்களுடைய உபத்திரவத்தின் நாட்களை முடிவுக்கு கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நேரம் இல்லாதபடியினால் நான் அப்படியே கடந்து போய் முடிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து அவரை பார்ப்பதற்காக ஜனங்கள் அவர் வீட்டுக்கு முழுவதும் ஆட்கள் வந்து நிரம்பினாங்க. இயேசு கப்பர்நகூமுக்கு வந்துட்டாருங்கிற ஒரு செய்தி, ஜனங்க எல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி கப்பர்நகூமுக்கு வந்துட்டாங்க. இப்ப அப்பா ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டார், ஜனங்க எல்லாம் வாசல்ல கூடிட்டாங்க. தேவன் வெளியே வந்து அவங்களுக்கு பிரீச் பண்ணார், போதித்தார். அப்ப பண்ணிட்டு இருக்கும் போது இவர் வீட்டுக்குள்ள போயிட்டார். வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு 4 பேர் ஒருத்தனை தூக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு என்ன வியாதினா திமிர்வாதக்காரன், அதாவது பேரலைஸ்ட் மேன். திமிர்வாதக்காரன், கையும் காலும் வராமல் போயிடுச்சு, பேரலைஸ் ஆயிடுச்சு. அந்த திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கிட்டு வராங்க பாருங்க. நான் விசுவாசிக்கிறேன், அந்த 4 பேருக்குள்ள இருந்த விசுவாசம் இன்னைக்கு ஒரு விசுவாசம் கொஞ்சம் நமக்குள்ள இருக்கும்னாலும் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆமென். அவங்க வீட்டுக்குள்ள நுழைய பாக்குறாங்க, கூட்டம் இப்படியே சுமந்துக்கிட்டு பார்த்தா அந்த வீட்டுக்கு பின்னாடி போய் மேட்ல ஏறி கூரைய பிச்சு உள்ள இறங்குறதுதான் வாய்ப்பு. எப்படியாவது இயேசு இந்த பேரலைஸ்டு மேனை, திமிர்வாதக்காரனை பார்த்து சுகம் அளிக்கணும். இவன் ரொம்ப நாளா கஷ்டப்படுறான், ஏதாவது கர்த்தர் செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? மேல ஓட்ட பிரிச்சிட்டாங்க. ஓட்ட பிரிச்சு கயிறை கட்டி 4 புறமும் அப்படியே 4 பேர் மெதுவா 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 கீழே இறக்கனா ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ அப்படின்னார். அல்லேலூயா. விசுவாசம் அவர் செய்வார் என்று நினைத்தாலே உன் எல்லைகளுக்குள் உன்னையே அறியாமல் செய்த அந்த காரிருள் அது விலகி போகும். எனக்கு அன்பானவர்களே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நடந்து போ என்று சொன்னபோது அந்த பேரலைஸான கையும் காலும் செயல்பட ஆரம்பித்தது, நரம்புகள் செயல்பட ஆரம்பித்தது. அவன் எழுந்து நடந்து போனா அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இதுவரைக்கும் இப்படி எதுவும் பார்த்ததில்லைன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வாழ்க்கையில இருந்த அந்த திமிர்வாதமான அந்த நோயை, உபத்திரவத்தை கர்த்தர் அன்னைக்கு மாற்றினார். அதற்கு ஒரே ஒரு முக்கியத்துவம், அவனை விட அவன் ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போன கூட அப்படிதான் கொண்டு போய் இருக்கப்படுவான். ஆனா நான் சொல்றேன்,
அந்த 4 பேர் அவனை சுமந்தாங்களே, அந்த சுமந்த அவங்களுக்குள் இருந்த விசுவாசம் தான் அந்த திமிர்வாதக்காரர் அந்த நோயை அது முற்றிலும் பேரலைஸ்ட் நிலைமையில இருந்து மாற்றியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டு, கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் பேசுற செய்தியை கேட்டு நீ விசுவாசித்தி என்றால் அடையாளத்தை பார்ப்பேன். நீ விசுவாசத்தினா அதை கர்த்தர் நீதியாக எண்ணுவா. உன்னுடைய சகலத்தையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார், எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஹல்லேலூயா! விசுவாசித்தார். ஆபிரகாம் விசுவாசித்தார், கிதியோன் விசுவாசித்தார், அந்த 4 பேரும் விசுவாசித்தாங்க. எனவே அதி சீக்கிரத்தில் அந்த 3 பேர் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இருந்த உபத்திரவம் பனியை போல நீங்கியது. அப்படியே எழுந்து நிற்போம்.